ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 27வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஆமென். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. மனிதர்களுக்கு இது கூடாத காரியம், ஆனால் என்னால் இது கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார். காற்றும் கடலும் அது நின்று போயிடுச்சு. காணா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து போயிடுச்சு. ஆண்டவர் அற்புதம் செய்தார். 18 வருடமாய் கூனியாக இருந்த அந்த ஸ்திரீயை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள், அநேக வியாதிகள், அநேக சமாதானம் இல்லாத குழப்பங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், அநேக காரியங்கள் இருக்கிறீங்க. நம் தேவன் அவர் அதிசயம் செய்கிற தேவன். அவரால் எல்லாவற்றையும் செய்ய கூடும். அவர் சொன்னால் ஆகும். அவர் கட்டளையிட்டால் நிற்கும். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் செய்யாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்னால் எல்லா காரியங்கள் செய்ய முடியும். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஆண்டவர் அதிசயத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக, அதிசயம் செய்வாராக. ஆமென்.